ஹாய் நண்பா நண்பீஸ். நமக்கு ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக தேவைப்பட்டதுனால இப்போ ரீசெண்டாக அமேசானில் எஸ்எஸ்டி வாங்கினேன். எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி தான் வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். அது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20Kக்கு மேலே போகுது. ஸோ நம்மளுக்கு செட் ஆகாதுன்ட்டு இன்டர்னல் எஸ்எஸ்டி தான் வாங்கினேன். இன்டர்னல் எஸ்எஸ்டி ப்ளஸ் என்க்ளோஷர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன, இந்த ப்ராடக்டோடைய ஸ்மால் அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பார்சல் இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர், இன்னொன்று வெஸ்டர்ன் டிஜிட்டல் NVMe 2TB எஸ்எஸ்டிங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இன்டர்னல் எஸ்எஸ்டி வந்து லேப்டாப்பில் இன்பில்ட்டாக தான் வந்து வரும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்க்ளோஷர் வாங்கினேன். ஸோ எங்கேயுமே கேரி பண்ணிட்டு போகலாம், எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்க்ளோஷர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 rupees ஆகுது. ஸோ இந்த என்க்ளோஷரில் வந்து என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்க்ளோஷர் இருக்கும். ஸோ என்க்ளோஷராக கூட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிளும் அப்புறம் USB டு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் 2TB எஸ்எஸ்டிங்க. இது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11K கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு 5 years வந்து வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து என்க்ளோஷர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்க்ளோஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு வந்து ஒரு டேப் மாதிரி கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, ஹீட் சிங்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணோம்னா மேலே இருக்க டேப்பை வந்து பீல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த பேக் சைட் ஆஃப் எஸ்எஸ்டியில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்க இன்னொரு இந்த ஸ்டிக்கரும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த என்க்ளோஷரில் ஜஸ்ட்டு வந்து மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்க்ளோஷர் கூட ஜஸ்ட்டு வந்து ஒரு டேப் மாதிரி வரும். அந்த டேப்பை பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டியோடைய பேக் சைடில் மேலே வந்து வச்சு அழுத்திடுங்க. ஜஸ்ட் அழுத்திட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிரும். ஜஸ்ட் அவ்வளோதாங்க. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப கஷ்டமாதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்க்ளோஷர் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து USB டு டைப் சி வந்து எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி வந்து எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ முக்கியமாக புது எஸ்எஸ்டியாக இருந்தால் நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஷோ ஆகாது. நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு பார்ட்டிஷன் வந்து அசைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் அசைன் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3GB ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 4000 MBPS மேலே ஸ்பீடாக இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடச்சிது பார்த்தீங்கன்னா வெறும் 400 MBPS தான் கிடச்சிது. ஸோ இதுவே வந்து நம்ம டைப் சி டு டைப் சி யூஸ் பண்ணால் 500 MBPS மேலே கிடைக்குது. ஸோ அவங்க கிளைம் பண்ணது 4000 சம்திங். பட் எனக்கு கிடச்சிது வந்து இதுதான். ஸோ மேபி வந்து சிஸ்டம் டு சிஸ்டம் வந்து ஸ்பீடு வேரி ஆகலாம். USB போர்ட்டு, ஸோ இது மாதிரி நிறைய பேராமீட்டர் பேஸ் பண்ணி ஸ்பீடு வேரி ஆகலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் 1 MBPS ஸ்பீடாச்சும் இருக்கும் பார்த்தேன் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு. ஆனால் எனக்கு கிடச்சிது வந்து வெறும் 400 MBPS தான். ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் போடலாம் பார்த்தா ரிட்டர்ன் போடுறதுக்கான ஆப்ஷனும் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கூட மேனுஃபேக்சர் கம்பெனிக்கிட்ட தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஃபண்டுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அமேசான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ரீப்ளேஸ் பண்ணால் 2வது வாட்டிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்டுக்கு வந்து ஆப்ஷன் ஷோ ஆகும். ஆனால் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனே ஷோ ஆகல. டேரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மேனுஃபேக்சர் கிட்ட பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அவங்க கிளைம் பண்ணுறது 4000 மேலே, ஆனால் கிடைச்சது வெறும் 500 கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.